நண்பர்களே, உங்களை பார்த்து நான் மிகுந்த மகிழ்ச்சி இருக்கிறேன். ரோமர் 11:36 பார்க்கும்போது, சகலமும் அவராலும் அவர் மூலமாகவும் அவருக்காகவும் இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் இல்லைன்னா ஒன்றுமே இல்லை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மூலியமாக தான் எல்லாம் நம்ம வாழ்க்கை நடக்கிறது. அவர் மூலியமாக தான் எல்லாம் நம்ம வாழ்க்கை இருக்கிறது. அவர் இல்லைன்னா நம்ம வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லை என்று நீ நிச்சயித்து கொள்ள வேண்டும். அவரை தள்ளிட்டு நம்மளோட வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லை. ஆனால் மகிமையும் கனமும் அவருக்கு நாம் செலுத்த வேண்டும். அவர் இருக்கிற இடத்துல மற்றவர்களை கொண்டு வந்து நம்ம வைக்கக்கூடாது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், அந்த சிலுவை பாடு, நமக்காக அடிக்கப்பட்ட ரத்தம் சிந்தப்பட்டது, சகலமும் அவர் மூலியமாக நம்முடைய பாவங்கள் கழுவப்பட்டிருக்கு. ஒரு நாளும் மறக்கவே கூடாது. இதை யோசித்து வாழும் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை அளவெல்லாம் பெற்றுக்கொள்ளுங்க. God bless you.